அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் சந்தியா தசரதன். நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அதனால் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்ஸ்டன்ட் வெஜ் சால்னா எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம், ஒரு தக்காளி பெருசாக கட் பண்ணிக்கலாம், ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, தேங்காய் ஒரு பத்தை, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கசகசா, கிராம்பு, பட்டை, ஒரு முந்திரி, ஒரு ஏலக்காய், ஒரு கடல் பாசி, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். மிக்சியில் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், இஞ்சி, பூண்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துக்கலாம். இது நம்ம அவசரமாக சட்டுன்னு நமக்கு இட்லி தோசைக்கு ஒரு குருமா சாப்பிட்ணுன்றப்ப நம்ம இந்த மாதிரி செஞ்சிடலாம். தேங்காய் ஒரு பத்தை. இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்தும் செய்யலாம், இல்லை இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சு, இல்லை வெஜிடபிள்ஸே இல்லைன்னா கூட எந்த ப்ராப்ளமும் இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு. நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இந்த கசகசா, முந்திரி, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான பிறகு நம்ம தாளித்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். 10லேருந்து 15 நிமிஷத்தில் நமக்கு குருமா தயார். எண்ணெய் நல்லா சூடானோடனே சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், பிரிஞ்சி இலை 1, பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை. இது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சதை சேர்க்க போகிறோம். இதுக்கு நடுவில் உங்களுக்கு காய் ஏதாவது போடணுன்னா இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு பொட்டேட்டோவை சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கிறேன். ஏன் சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கிறேன்னா, நம்ம அவசரமாக இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறோன்றதுனால சின்ன சின்னதாக நறுக்கினா சீக்கிரமாக வேகுன்றதுனால குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறட்டும். அதுக்கப்புறமா நம்ம பொட்டேட்டோ ஆட் பண்ணலாம். உங்களுக்கு கேரட், பீன்ஸ், கேப்சிகம், காலிஃப்ளவர் எது வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி, மீல் மேக்கர், உங்களுக்கு அந்த டைம் என்ன இருக்கோ அது பண்ணலாம். எந்த காயுமே போடாமல் நீங்கள் வெங்காயம் பொரிஞ்ச உடனே மிக்சியில் இருக்கிறத சேர்த்தா கூட சுவையான இட்லி தோசைக்கு சால்னா தயாராகிடும். பிறகு குட்டி குட்டியாக நறுக்கின உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் இருக்கிறத சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம குருமானும் பேர் வைக்கலாம், சால்னாலும் பேர் வைக்கலாம். எல்லாமே ஒரே டேஸ்ட்டு வந்துடும். மிக்சியில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்து எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். மீதி மிக்சியில் இருக்கிறத நம்ம தண்ணி ஊற்றி அலசி இதில் சேர்த்துக்கலாம். இட்லி தோசைக்கு நமக்கு நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நிறைய தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக சால்னா ரெடி பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த சால்னாக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதனால் மிளகாத்தூள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இது தனியாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், அடுத்து ஒரு கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம இன்னும் தண்ணி சேர்க்கல, அதனால் அடி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மீதி அப்புறமா நம்ம செக் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு எப்போவுமே உப்பை கம்மியாகவே சேர்க்கலாம். இப்போ இது நல்லா
ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி மிக்சியில் நல்லா வாஷ் பண்ணி மிக்சியில் இருக்கிற கிரேவி எல்லாம் சேர்த்து நம்ம இது தண்ணி எவ்வளோ கன்சிஸ்டன்சி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. கொதித்த பிறகு கட்டி ஆகிடும் எப்படி இருந்தாலும். அதனால் நம்ம பார்த்து அதுக்கப்புறம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் கொதிக்கணும். இப்போ நம்ம காய் போட்டிருக்கிறதுனால அந்த காய் வேகிற வரைக்கும் கொதிச்சா போதும். சப்போஸ் நீங்கள் காய் போடலைன்னா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். ஒரு தட்டு போட்டு மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா அப்பப்போ கலக்கி விட்டுருங்க திறந்து. ஏன்னா நம்ம முந்திரிலாம் ஆட் பண்ணதுனால அது திக்காகி கீழே செட்டில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அடி பிடிக்கிறதுக்கு. இந்த இன்ஸ்டன்ட் சால்னா செய்கிறதுக்கு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். நம்ம எல்லாம் நறுக்கி மிக்சியில் அரைச்சி தாளித்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சாலே சால்னா ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் இந்த குருமாவை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம எங்கன்னா வெளியே போயிட்டு அவசரமாக வரோம், என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னா இந்த குருமா செஞ்சோன்னா நமக்கு இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா போகும். செம டேஸ்டான இன்ஸ்டன்ட் சால்னா, இன்ஸ்டன்ட் குருமா எப்படி வேணால் பேர் வச்சுக்கலாம், தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். பாய் பாய்.